ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. வண்டி புதுசாக வாங்கினதுனால பூஜை போடுறதுக்காக நானும் எங்கள் மம்மியும் போயிட்டுருக்கோம். அப்பா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னதுனால இப்போ நானும் எங்கள் மம்மியும் போயிட்டுருக்கோம். ஐயோ, வண்டியில் ஏற சொல்ல என்னையே பிடிச்சி ஒரு தள்ளுறாங்கங்க ரெண்டு பேரும். நானே ஒற்றை குச்சி மாதிரி இருக்கேன். என்னைய ஒரு தள்ளுறாங்க. பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வெயிட்டு போடணும். வெயிட்டு போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒல்லியாக இருக்காங்களா, போட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஓட்டுவாங்க. பட் என்னைய ஒரு தள்ளுறாங்க, இழுக்கிறாங்க. எனக்கே வண்டி கீழே போட்டுருமோ ஒரு பதட்டம் இருக்குது மனசுக்குள்ளே. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. என்னை நம்பி உட்கார்ற ஒரு ஜீவன்னா அது எங்கள் அம்மாவை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பைக்கில் நான் எவ்வளோ ஸ்பீடு போனாலுமே என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சைலண்ட்டாக உட்காந்துட்டு வருவாங்க. என் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக என்னன்னு தெரியல எனக்கு. நானே கூட கேட்டேன், விழுந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்தவே விடுவோம், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்றாங்கங்க. என்ன வண்டியில் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டே ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. அதை நான் நோட்டே பண்ணல ரொம்ப நேரமாக. அந்த பஸர் சவுண்ட் எனக்கு கேட்காததுனால நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு தான் இது பண்ணேன். இது எப்படி ஆன் ஆச்சுன்னு எனக்கு சீரியஸாக தெரியலை. வண்டி எண்டு வரைக்குமே இப்படி தாங்க இருக்குது. நானும் நோட் பண்ணவே இல்லைங்க. பைக்கில் இத்தனை பேர் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒருத்தர் கூட சொல்ல பார்த்து ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. நானும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பேங்க. இவ்வளோவும் வாங்கிட்டு போனேன், கடைசியில் பூ வாங்கலையா அப்படின்னு என்னை பிடிச்சி திட்டினாங்க வண்டிக்கு. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு எங்கள் அம்மா வழியில் நீ என்னை நிற்க வச்சுட்டு வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்கங்க. நாங்கள் எந்த கோவிலில் பூஜை போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காட்லேருந்து வேலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லையம்மன் கோவில் இருக்குது. அங்கே தான் போய் பூஜை போடுறதுக்கு போயிட்டுருக்கோங்க. ஒரு சிலர்லாம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, யமஹா R15 வாங்கியிருக்கலாமே, ஏன் சுசுக்கி வாங்கினீங்க, இன்னும் ஒரு 20K போட்டால் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட் தான், 20K போட்டால் R15 வாங்கியிருக்கலாம். பட் சுசுக்கியில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குங்க. சீரியஸாக அந்த பில்லியன்லாம் உட்காடுறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல. யமஹாவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இதுவாக இருக்குது. அதை வாங்கினாலே கண்டிப்பாக அந்த சேஃப்டி இது போட்டு தான் ஆகணும், இல்லைனா உடஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா இரும்பில் வச்சுருக்காங்க. சீரியஸாக குவாலிட்டி ஒர்த்தாக இருக்குது. அதனால தாங்க எனக்கு இது ஓகேவா அப்படி தெரிஞ்சிச்சு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த பைக் ஆக்சுவலாக ஓகே தாங்க. பில்லியன்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சீட்டு சொல்கிறேன், எங்கள் வீட்டிலலாம் அப்படியே ஒரு மாதிரி ஏறி உட்காருவாங்க, குச்சி நம்மளே பிடிச்சி தள்ளுற மாதிரி. அந்த யமஹாலாம் வாங்கினா ஈஸியாக உடஞ்சிரும். அது உடஞ்சி போச்சுன்னா வீட்டில் கழுவி திட்டுவாங்க. இதுக்கு தான் இந்த காசு இவ்வளோ கொடுத்து வாங்கினியா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு புரியும், பேரண்ட்ஸ்க்கு புரியாதுல்ல. அது மாதிரி தாங்க. நான் பெருசாலாம் ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டேன். பட் போகிறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோ ப்ரிப்பேர் ஆகிட்டோ இருக்கேன். கொஞ்சம் பயம் இருக்குது தான். என்னோடய டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 110 அபவ். அதுக்கு மேலே நான் போகல. நான் வேறு ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால காற்றுல அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு வழியாக கோவில்கிட்ட வந்துட்டோங்க. இதாங்க கோவில். எங்கள் அப்பா திட்டி சீக்கிரமாக கிளம்பி போகணும் பார்த்தா ஐயரே இல்லை. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐயர் வந்தாங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு பைக் என்னோடய பேரில் இருக்குது. பட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 2 வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு. அதில் ஒன்று தான் அந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி. அதில் வீடியோ போட்டேன், என்னடா இந்த மாதிரி பைக்கிலலாம் போடுற, ஃப்ரெண்டுது யூனிகார்ன் பைக்கு, அதில் ஓட்டி ஃபஸ்ட்டு போட்டேன். இதெல்லாம் ஒரு பைக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது நானே கடைசியாக ஓனாக எனக்கு ஒரு பைக்கு வந்துருச்சு. ப்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலாக என் பேரில் ஃபஸ்ட்டு ஒரு பைக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க. நான் பைக்கே நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டேன். இருந்துமே இன்னும் நீ நல்லா ஓட்ட கற்றுக்கோன்ட்டு தான் எனக்கு டிவிஎஸ் எக்ஸல் வாங்கி கொடுத்தாங்க. பைக்கில் அப்போவே எப்படி ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே நான் எடுத்தோன்னே செகண்ட் கியர்லலாம் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே 5th படிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பின்னாடி உக்காந்து கூட கற்றுக் கொடுக்கலங்க எனக்கெலாம். உட்காரு, ஸ்டார்ட் பண்ணு, கிளச்சை போடு, கியரை போடு, ஸ்லோவாக விட்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கும் ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஓட்டுறதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அப்போவே ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னை நம்பி ஹைவேயில் போகவே கூடாது, நீ ஸ்கூட்டியில் கூட போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். எதுக்கு போனேன், யாரை கேட்டு போனேன், எங்கேயாவது நான் போனது பார்த்து கண்டுபிடிச்சி கிழின்னு கிழிப்பாங்க. எப்படி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு தெரியல. இன்னுமே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த வண்டிங்க எல்லாமே செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க. இது என் பேரில் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா சுசுக்கி பைக்கில் போய்ட்டு
டியோ கீ செயின் மாட்டியிருக்கேன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஹெல்மெட் ஃபஸ்ட்டு வாங்க சொல்ல காம்ப்ளிமெண்ட்டு ஏதாவது கொடுங்கண்ணா, ப்ரைஸ் தான் ஆஃபரில் லெஸ் பண்ண மாட்றீங்க அப்படி இப்படி பேசி என் ஃப்ரெண்டு வந்து இதையாவது கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அதனால தான் சரி இருக்கட்டுமே அப்படின்னு மாட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாற்றிடுவேங்க. கடவுளே பைக்குக்கும் எதுவும் ஆகக்கூடாது, எனக்கும் எதுவும் ஆகக்கூடாது, என் பின்னாடி உட்கார பில்லியன்ஸுக்கும் எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே. அட்லாஸ்ட் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியது தான். இப்போ தான் வண்டி பார்க்க ஜகஜோதியாக நல்லா சூப்பராக இருக்குது அம்சமாக. இந்த மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குங்க. இந்த பைக்கில் என்ன எனக்கு பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைசர் தான் பிடிக்கல. குட்டியாக இது பண்ணிட்டாங்க, அதை மட்டும் சொதப்பிட்டாங்க. கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும் சீரியஸாக. அது வாங்கலான்னு பார்த்தா அதுவே ஒரு 4000 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்காங்க. அந்த முன்னாடி அந்த R15 இது வரா மாதிரியே ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணலாம். இதெல்லாம் வீட்டில் வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னால் செம்மையாக வெளுத்து கட்டிடுவாங்க. நானே கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுறேன். பட் கொஞ்சம் லேட் ஆகும். பூஜை போட்டு முடிச்சுட்டு எங்கள் அப்பா பில்டிங் சைட்டாண்ட வர சொல்லிட்டாரு. அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு பத்திரமா கிளம்பி வந்துட்டோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.